தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை வாசிகள் காலையில பொழுது கூட விடியல. பொழுது விடியறதுக்கு முன்னாடியே சென்னையில உள்ள பல பகுதிகள்ல ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ஒரு அதிர்ச்சி, பேரதிர்ச்சியோட தான் அவங்களுடைய கண்கள் விழித்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, இன்றைய தினம் காலையில 6 மணியிலிருந்து அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே சுமார் 8 இடங்கள்ல சென்னை மாநகராட்சியினுடைய எ 8 இடங்கள்ல இந்த ஒரு செயின் பறிப்பு என்பது நடைபெற்றிருக்கு. யார் இந்த செயின் பறிப்புல ஈடுபட்டா, ஒரே நபரே எப்படி இந்த 8 இடங்கள்லயும் செயின் பறிப்புல ஈடுபட்டு, காவல்துறையினர் எப்படி அந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டவங்கள புடிச்சாங்க? இது பத்தியான முழு டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வாங்க. சமீப காலத்துல சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதிகள்ல, பிரதான பகுதிகள்ல குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு அப்டின்னா, அது நிச்சயமா நம்ம கண் முன்னே நம்ம பல விஷயங்கள நம்ம பார்க்கிறோம். கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையாக இருக்கட்டும், இது மாரியான பல சம்பவங்கள் சில சமூக விரோதிகளால அசாதாரண சூழ்நிலை சென்னை மாநகரத்திலேயே இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான ஒரு மாநகராக சென்னை மாநகரம் இருப்பதாக மத்திய அரசினுடைய டேட்டாவே சொன்னாலும் கூட, இன்னமும் இப்படியான ஒரு ஒரு அசாதாரண அவ்வப்போது இவ்வாறான சூழ்நிலை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த செயின் பறிப்பு சம்பவம் காலை பணி பணிக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்திலே 6 மணியிலிருந்து 7 மணி முதல் கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் சென்னை பிரதான பகுதிகள்ல நடந்திருக்கு. கிண்டி, அடையார், வேளச்சேரி, பள்ளிக்கரணை இது மாதிரியான பல முக்கிய நகரங்கள்ல சிட்டீஸினுடைய முக்கிய பகுதிகள்ல நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்படி நடந்தது? குறிப்பாக பல சிசிடிவி காட்சிகள அ காவல்துறையினர் பேஸ் பண்ணி அத பார்க்கும் பொழுது, ஒரு 2 வடமாநில இளைஞர்கள். அந்த வடமாநில இளைஞர்களுடைய பெயர் ஒருவர் சூரஜ், மற்றொருவர் ஜாஃபர் என்ற இந்த வடமாநில இளைஞர்கள் ஏற்கனவே அவங்களுடைய உபி மாநிலம் என்று சொல்லப்படுகிறது அவருடைய தகவல். உபி மாநிலத்திலேயே அவங்க ஸ்கெட்ச் போட்டு, தெளிவா பிளான் பண்ணி ஃப்ளைட்ட புடிச்சு சென்னைக்கு இறங்கியிருக்கிறாங்க. சென்னையில இந்த பகுதிகள்ல இந்தந்த மாரியான நேரங்கள்ல ஒரு சாந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சமயத்தில பெண்களுடைய செயின கரெக்ட்டா பறிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு துல்லியமா இந்த சம்பவத்த அரங்கேற்றிருக்கிறாங்க வடமாநில கொள்ளையர்கள். இந்த 2 கொள்ளையர்கள் கொள்ளை அடித்து, பிறகு இன்றைய காலையிலேயே ஃப்ளைட்டும் வேற அவங்க திருப்பி அவங்க தாயகத்துக்கு போறதுக்கு புக்கும் பண்ணியிருக்காய்ங்க. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயி போர்டிங் பாஸ் வரைக்கும் வாங்கியாச்சு அவைங்க. தென் நம்மளுடைய காவல்துறையினர் சிசிடிவியினுடைய அடிப்படையில விசாரணையை துவக்கி, நடவடிக்கையில பாய்ந்த நம்முடைய காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு, உள்ள டெர்மினலுக்குள்ளேயே புகுந்து, அவங்க போர்டிங் பாஸ் வாங்கி, பஸ் மூலியமா பயணப்பட்டு ஏரோப்ளேன்ல ஏத்துவாங்க. இதுதான் அங்க வழிமுறை. அந்த மாரி பஸ் பஸ் பயணத்திலே ஈடுபட்டிருந்த போதே, காவல்துறை அதிரடியா உள்ள புகுந்து, அந்த 2 வடமாநில கொள்ளையர்களா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய சார்ந்த வடமாநில கொள்ளையர்களா இருக்கக்கூடியவர்கள பிடித்து கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த கொள்ளையர்கள கொள்ளையடித்திருந்த கிட்டத்தட்ட 25 சவரன் நகை என்று சொல்லப்படுகிறது. அந்த நகைகளையும் உடனடியாக பறிமுதல் செய்ததாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு. பிடித்த போலீசாரை அவர்கள் கடும் வாக்குவாதத்திலும், அமளியிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. நாங்கள் அந்த குற்றவாளிகள் அல்ல. எங்களை ஏன் பிடித்தீர்கள் என்று காவல்துறையுடன் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு, கடுமையான ஒரு அழுத்தத்தையும் குடுத்திருக்காங்க. காவலர்கள் அதையும் மீறி, பல சவால்களையும் மீறி 5 நிமிடம் சற்று ஒரு தாமதமாக ஆயிருந்தால், அவர்கள் அந்த வடமாநில கொள்ளையர்கள் தப்பித்திருக்க கூடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அபாயம் கூட இருந்திருக்கிறது. பை த காட்ஸ் கிரேஸ் அந்த காவலர்கள்
பிடித்து பிறகு விசாரணைக்கு உட்படுத்த இருக்கிறாங்க. இது மாதிரி எந்தெந்த சம்பவங்கள்லாம் அவங்களுடைய கடந்த காலத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது அவங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸா? அவங்க இதுக்கு அவங்க பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் யாருடையது? இப்படியான பல பின்னணிகள வந்து விளக்கிட்டு அ பல பின்னணிகள வந்து விசாரிச்சுட்டு வர்றத நம்ம பார்க்க முடியுது. இதுலருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த சம்பவத்திலருந்து, வடமாநிலத்திலிருந்து திட்டமிட்டு ஒரு ஸ்கெட்ச போட்டு, இங்க வந்து இங்க எங்கெங்கெல்லாம் வந்து சில பகுதிகள வந்து நோட்டமிட்டு, ஒரு 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 பிளான்டு ஒரு ராபரி கும்பலா தான் இருக்கும் போல இந்த சம்பவங்கள் நமக்கு தெரிய வருது. மேலும் இன்னும் சில தகவல் கூட வருது. இந்த 2 கொள்ளையர்களா இருக்கக்கூடியவர்கள், இந்த வடமாநிலத்தினுடைய இந்த 2 கொள்ளையர்கள், இந்த 2 கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? சூரஜ் மற்றும் ஜாஃபர். இந்த 2 கொள்ளையர்கள் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் தினத்தன்று இதே மாதிரியான தொடர் செயின் பறிப்புகள்ல வந்து ஈடுபட்டிருந்தார்களா? தாம்பரம் மாநகராட்சியினுடைய பகுதிக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு பகுதிக்குட்பட்ட பல பகுதிகள்ல வந்து ஒரே நாள்லயே வந்து பல செயின் பறிப்புகள் சம்பவங்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு செய்திகளும் உலா வந்த வண்ணமா இருக்கு. காவல்துறை விசாரணையை வந்து முடுக்கி விட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது வடமாநிலத்திலிருந்து இங்கு வந்து அவர்கள் இவ்வாறான ஒரு குற்றச் செயல் சம்பவத்தை ஈடுபட்டு ஒரு பல்க்கான ஒரு ராபரில ஈடுபட்டு, இங்கருந்து நகைகளை பறித்து அவங்களுடைய தாயகத்துக்கு கொண்டு போற மாதிரி, இந்த மாரியான ஒரு திருட்டு சம்பவத்தை வந்து தொடர்ச்சியாக ஒரு கும்பல் வந்து அரங்கேற்றி இருக்கிறத இந்த காவல்துறையினுடைய விசாரணை மூலியமாகவும் நமக்கு தெரிய வருது. மேலதிக விவரங்கள் தெரிய வரும். நம்ம நிச்சயமா அது சம்மந்தமாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 2வதாக மற்றொரு செய்தியும் வந்து நெஞ்சை பதைக்க வைக்கிறத பார்க்க முடியுது. சென்னை தரமணியில இருக்கிற தர்மாம்பால் அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில வந்து ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு பாலியல் ரீதியிலான ஒரு சம்பவம் வந்து அரங்கேறி இருக்குது. அந்த சம்பவத்தினுடைய பின்னணிய வந்து நம்ம பார்ப்போம். அந்த பாலிடெக்னிக்கினுடைய கல்லூரியினுடைய மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வந்து தன்னுடைய சக தோழியோடு பகல் நேரத்தில வந்து வெளிய போயிருக்காங்க. பிறகு அவருடைய அவங்க தோழி வந்து இரவு நேரம் 10 மணிக்கு தான் திரும்பியிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் வந்து 6:00 வரைக்கும் தான் வெளிய விடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. ஸோ 10:00 வரைக்கும் வந்து அவங்க மிகவும் தாமதமாக அந்த தோழி மட்டும் வந்திருக்காங்க திரும்பவும். ஆனால் அந்த உடன் சென்ற அந்த இன்னொரு 1ஆம் ஆண்டு மாணவி வந்து வரல. இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. மறுநாள் அந்த காணாமல் போன 1ஆம் ஆண்டு மாணவி கல்லூரிக்கு திரும்பியிருக்காங்க. திரும்பின சமயத்துல உடல் முழுக்க பல காயங்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து பற்களால வந்து கடித்தது போல அவங்களுடைய உடல்கள் பல இடங்கள்ல வந்து காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இத வந்து கல்லூரியினுடைய நிர்வாகம் மறைத்திருக்கிறது. பின்னணியில் அவர்கள் அந்த பெண்மணி 9ஆம் ஆண்டு பெண்மணி ஒரு Instagram மூலியமாக ஒருவரை அவர் ஆகியிருக்கிறார். அவர் அழைத்தார் என்ற பெயரில் அந்த பெண்மணி சென்றிருக்கிறார். சென்றதோடு மட்டும் இல்லாமல் 7 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து செஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சம்பவங்கள வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து மறைத்ததாகவும், அந்த மறைத்ததையொட்டி இன்னைக்கு வந்து அந்த கல்லூரியினுடைய வளாகத்துல இந்திய மாணவர் சங்கத்தின் அமைப்பை சார்ந்த அந்த மாணவர்கள் வந்து கடும் போராட்டத்தில வந்து ஈடுபட்டிருந்தாங்க. கல்லூரியினுடைய வளாகத்துக்குள்ளேயே. அதை வந்து சமாதானப்படுத்துவதற்காக உள்ளே சென்றிருந்த போலீஸாருக்கும், அந்த மாணவர்கள் மத்தியில ஒரு கடும் அமளியும் வந்து இந்த ஏற்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் ஒரு எஸ்ஐ கூட அந்த மாணவரை வந்து தாக்கினார் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. மேலும் அது பதிலுக்கு அந்த மாணவர்கள் எஸ்ஐயினுடைய காக்கி சட்டையை பிடித்து தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதாகவும், அங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுவதாகவும் வந்து இப்ப செய்திகள் வந்த வண்ணமாவும் இருக்கு. இவையெல்லாம் வந்து நெஞ்சை பதைக்க வைக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பு என்பது ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அது நம் ஒவ்வொருவனுடைய கடமை. அரசை பார்த்து குறை சொல்வது மட்டுமல்ல, நிச்சயமாக ஒவ்வொருவருடைய சுய ஒழுக்கத்தை அது சார்ந்தது. பெண்களும் இது மாதிரியான ஒரு தவறான ஒரு
இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ அல்லது சோஷியல் மீடியாஸ் மூலியமாகவோ யாரோ ஒருவர் பழகி நன்றாக பேசுகிறார் என்ற அடிப்படையிலே இப்படியான ஒரு தவறான ஒரு வளையத்திற்குள் விழுந்துவிடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையும் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இது மாதிரியான பல பரபரப்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு பல கிரைம் சப்ஜெக்ட் மற்றும் அரசியல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நம்ம தமிழ் சேனல் மூலியமா நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.